கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம குடும்ப நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே யாக்கோபின் குடும்பத்தை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் ஜேம்ஸ். பரிசுத்த வேதாகமத்திலே 4 யாக்கோபுகளை பற்றி நாம் படிக்கிறோம். ஒன்று ஈசாக்கின் மகன் யாக்கோபு, செபதேயின் குமாரன் யாக்கோபு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. இன்னும் இது போன்ற யாக்கோபின் பெயரை உடையவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 4 யாக்கோபுகளை குறித்து நாம் அதிகமாக பரிசுத்த வேதாகமத்திலே காண்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 55வது வசனம், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபு கர்த்தருக்கு சகோதரனாக இருந்திருக்கிறார். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா இவர்கள் எல்லாமே இயேசுவுக்கு சகோதரர்கள். சகோதரிகளும் இருந்திருக்கிறார்கள். மார்க்கு 6:3 இதே வசனத்தை மார்க்கும் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஆக அன்பானவர்களே, இவர்கள் சகோதரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். யாக்கோபு கர்த்தருடைய சகோதரன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 அதிகாரம் 13வது வசனம், அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள் என்று சபையாரை பார்த்து சொல்லுகிறார். அங்கே அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அந்த அப்போஸ்தலர்களுடைய மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை இந்த யாக்கோபு பெற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கிறார் என்று பாருங்கள். முக்கியமான இடத்திலே அவர் இருந்திருக்கிறார். சபையினுடைய காரியங்கள் திட்டமும் தெளிவுமாக செய்யப்பட்டு வந்திருக்கிறது. உலகம் எங்கிலும் உன்னதமானவருடைய சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் இந்த எருசலேம் சபை மூல காரணமாக இருந்திருக்கிறது. இரண்டாவது, இவர் எழுதிய அந்த புத்தகத்திலே 12 கோத்திர பிதாக்களுக்கு எழுதுகிறார். யாக்கோபு 1வது அதிகாரம் 1வது வசனம், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, முதலாவது தன்னுடைய குடும்பத்தாருக்கு ரட்சிப்பை அறிவித்தாக வேண்டும். யூத ஜனங்களுக்கு முதலாவது ரட்சிப்பை சொல்லி ஆக வேண்டும். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். நியாயப்பிரமாண போதனையின்படியாக வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்த இஸ்ரவேலர்கள் அந்த போதனையிலே உறுதியாக இருந்தார்கள். அதற்கப்புறமாக பிதாவாகிய தேவன்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிதும் ஜீவனுமான ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆக அந்த உபதேசம் இந்த 12 கோத்திர பிதாக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதியிருக்கிறார் இந்த யாக்கோபு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம் வாழ்க்கையிலே எல்லோருக்குமே வரக்கூடியது சோதனை. இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறார். சோதனையை சகிக்க வேண்டும். ஐயோ, சோதனை வந்து விட்டதே, இந்த சோதனையை ஏன் தான் தேவன் எனக்கு அனுமதிக்கிறாரோ என்று புலம்பக்கூடிய அநேகரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாக்கோபு சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வரும், ஆனால் கர்த்தர் ஒருவரையும் பொல்லாங்கனாலே சோதிக்கிறவர் அல்ல. சோதனை வருகிறது, அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருகிறது. அந்த சோதனையை நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சகிக்கக்கூடிய மனுஷன்தான் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான். தேவன் நம்ம எல்லோருக்குமே வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்தம். ஜெயம் கொள்கிறவன் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை பெறுவான், ஜீவ கிரீடத்தை பெறுவான். மேலும் யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு 1வது அதிகாரம் 26வது வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆக நாவடக்கம் மிக மிக முக்கியம். இந்த நாவு சிறிய நாவு, அது நெருப்பு போன்றது. ஆக அந்த நாவை அடக்க வேண்டும் என்று இங்கே யாக்கோபு குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து வைத்து நான் ஒரு பக்திமான் என்று சொன்னால் அந்த பக்தி வீணாக இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். யோபு கூட தேவனோடு அதிகமாக பேசினார். அப்புறம் 2 தரம் பேசினேன், நான் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று வாயை பொத்திக் கொண்டார். பிறகு தேவன் பேசினார், அதற்கு யோபு செவி கொடுத்தார். அதை போல நாம் தேவனுக்கு முன்பாக நாவை அடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மீறி நாம் பேசிவிடக் கூடாது. இந்த நாவு பாருங்க, பெருமையானவைகளை பேசும். ஆனால் பெருமை உள்ள எவனுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என திருமறை நமக்கு போதிக்கிறது. எனவே பெருமை கொள்ளாதிருங்கள். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையிலே அடங்கி போக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாவடக்கம் மிக மிக முக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அடக்கவில்லை என்றால் நம்முடைய பக்தி எல்லாமே வீணாய் போய்விடும், ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. 3வதாக யாக்கோபு என்ன சொல்கிறார்? யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த உலக ஞானத்திற்கும் பரத்திலிருந்து வருகிற கூடிய அந்த ஞானத்திற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்று பாருங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் அது சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், பரத்திலிருந்து தருகிறார். கேட்கிற எவனும் பரத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்கிறான். அது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம் அது சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாகவும் இருக்கிறது. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாகவும் இருக்கிறது. மாயமற்ற அன்பு நாம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு மாய்மாலமாக ஜனங்கள் வாழுகிறார்கள். முகஸ்துதி சொல்லக்கூடியவர்களை அதிகமாக நாம் பார்க்கிறோம்.
ஆனால் தேவனுடைய இது அப்படி அல்ல. அது மாயமற்றது, அது அகாப்பே அன்பு, அது சாந்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, இரக்கம் உள்ளது. தேவன் இரக்கம் உள்ளவர். சிலுவையிலே தொங்கின கல்வன் தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தார். இன்று என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று சொன்னார். அவனை ரட்சித்தார். அவன் ஒரு பெரிய குற்றவாளி. உலகம் அவனை குற்றவாளியாக தீர்த்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய குற்றத்தை மன்னித்து தம்முடைய ராஜ்யத்திலே அவனை இணைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் ஆவிக்குரிய 9 கனிகள் நிறைந்ததாக இருக்கிறது தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். பட்சபாதம் அற்றதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பட்சபாதம் உள்ளவர்களை தான் நாம் அதிகமாக பார்க்க முடியும். ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லோரையும் அவர் நேசிக்கிறவர். ஒருவருக்கும் அவர் தூரமானவரே அல்ல. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மிலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எனவே அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவருடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறது. அது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமாக இருக்கிறது. அந்த ஞானத்துக்கு நேராக யாக்கோபு நம்மை வழிநடத்துகிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 4:7 சொல்லுகிறார், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourselves therefore to God, resist the devil and he will flee from you. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய ஜனங்கள் குறைவாக இருக்கிறாங்க. கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. எந்த விஷயத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள்? அவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களா? நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டவன் தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அஸ்திபாரம் போடப்பட்டவன். மணலின் மேலே கட்டினவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கட்டினவன். பெரும் வெள்ளம் வந்து அதன் மீது மோதும் போது அது இடிந்து போனது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனது. ஆனால் கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு எந்த சூழ்நிலையிலும் அசைக்கக்கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அவருடைய அஸ்திபாரத்தின் மேலாக அது கட்டப்பட்ட வீடாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் எப்படி கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நீங்கள் நடப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதமான கரம் உங்களோடு கூட இருக்கும். எனவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கூடாதீர்கள். பிசாசுக்கு இன்னைக்கு அநேகர் இடம் கொடுக்கறதுனால தான் பிசாசு உள்ளே வருகிறான். யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று யூதாஸ் அவர்களை பார்த்து கேட்டான். சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தான். பண ஆசை அவனுக்குள்ளாக வந்தது. ஆக பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தான். இன்றைக்கு நீங்கள் நானும் பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் அவன் ஒருபோதும் நம்ம இடத்துல வரவே முடியாது. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 4:8 நாம் வரும்போது, தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. நீங்கள் யாரோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள்? தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும், தேவன் நம்மோடு கூட இணைவார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். மனம் திரும்பி அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்று கீழ்ப்படியக்கூடியவர்களை சபையிலே கர்த்தர் சேர்க்கிறார். அனுதினமும் அவருடைய சபையிலே சேர்க்கிறார். ஆக அவரோடு அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள், பரலோகத்திலே இணைக்கப்படுகிறார்கள்.
நீங்கள் முதலாவது கர்த்தரோடு சேர வேண்டும், அவர் உங்களோடு கூட சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். நம்முடைய கைகளை நாம் சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்க வேண்டும். தாவீதினுடைய கைகள் இரத்த கைகளாக இருந்தது. அதிகமான இரத்தத்தை சிந்திருந்தார். அந்த கைகளாலே நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். உன்னுடைய கற்ப பிறப்பாகிய சாலமோனே அதை செய்வான் என்று சொன்னார். அந்த விதமாக சாலமோன் கர்த்தருக்கு தேவாலயத்தை கட்டினான். ஆசைப்பட்ட தாவீதினாலே அதை கட்ட முடியாமல் போனது. அவன் இரத்தத்தை அதிகமாக சிந்திருந்தான். எனவேதான் கைகளை சுத்திகரியுங்கள். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இந்த கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டிய கைகள். வெறும் தண்ணீரினால் அல்ல, இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவ வேண்டும். அவருடைய வசனத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். அவருடைய வசனம்தான் நம்மை பாவம் வர கழுவும். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இரு மனம் உள்ளவன் நிலையற்றவனாக இருக்கின்றான். அவன் எதிலுமே நிலைத்திருக்க மாட்டான். டபுள் மைண்டட் மேன் அன்ஸ்டபிள் இன் ஆல் ஹிஸ் வேஸ். எதிலுமே அவன் நிலைச்சிருக்கவே மாட்டான். எனவே இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஒரு மனம் உள்ளவர்களாக மாறுங்கள். நமக்கு ஒரே ஒரு இருதயத்தை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த இருதயத்தை முழுமையாக அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த இருதயத்தில் அவர் மாத்திரம்தான் வாசம் செய்ய வேண்டும். அவர் ஒருவருக்குத்தான் அந்த இருதயம் சொந்தமாக இருக்க வேண்டும். நான்காவதாக, கர்த்தருடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக இருந்தான் இந்த யாக்கோபு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று யாக்கோபு மேலும் சொல்லுகிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourselves in the sight of the Lord and he shall lift you up. தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் முதலாவது தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மை தாமே தாழ்த்தினார். பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுப்பினார், உயர்த்தினார். சகல அதிகாரத்தை அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாமும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது நாம் அவராலே நிச்சயமாக உயர்த்தப்படுவோம். அதைத்தான் திருமறையானது நமக்கு போதிக்கிறது. யாக்கோபு 4:11 நாம் பார்க்கும்போது, சகோதரரை ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயபதியாய் இருப்பாய். உங்கள் இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? இத்தோடு கூட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். அப்படி பேசாதிருங்கள். அந்த சகோதரன் யார்? கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், அவருடைய ராஜ்யத்திலே இணைக்கப்பட்டவன், தேவனுக்கு தூரமானவனே அல்ல. தேவன் அவனை அதிகமாக நேசிக்கிறார். அவன் விழுந்தாலும் நின்றாலும் தேவன் ஒருவருக்கே அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவனுக்கு விரோதமாக பேசுவது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகளாக இருப்பார்கள். ஏனென்றால் தேவன் அவனுக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், உங்களுக்காக எனக்காகவும் அனுப்பியிருக்கிறார். எனவே எந்த ஒரு சகோதரமே நாம் குற்றப்படுத்தக்கூடாது. அது சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது என்று ஒரு முடிவெடுங்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறானா? நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? அதற்கு நியாயாதிபதியா என்று கேள்வி எழுப்புகிறார் இந்த யாக்கோபு. நியாயப்பிரமாணம் மோசேயினாலே வழங்கப்பட்டது.
அதற்கு விரோதமாக ஒருபோதும் பேசக்கூடாது. அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அதை மோசேயை கொண்டு தேவன் பிரமாணமாக ஸ்தாபித்தார். ஆகையினாலே அதற்கு தேவனே நியாயாதிபதியாக இருக்கிறார். கொடுத்தவர் அவர்தான். ஒருவேளை நம்முடைய சகோதரனை நாம் குற்றப்படுத்துவோம் என்றால் நாம் நியாயப்பிரமாணத்தையே குற்றப்படுத்தக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுகிறோம். அதற்கு நியாயாதிபதிகளாக மாறிவிடுகிறோம். தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக மாறிவிடுவோம். எனவே சகோதரனையோ சகோதரியோ நாம் குற்றப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு விரோதமாக பேசவும் கூடாது. நம்முடைய நாவுக்கு அதனால தான் காவல் வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஐந்தாவதாக நமக்கான பாடம் என்ன? இதிலிருந்து நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. யாக்கோபு 4:16 சொல்லுகிறார். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என வேதாகமும் கேள்வி எழுப்புகிறது. நாளைக்கு என்னது நடக்கின்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ள காரியங்கள் போதும். நாளை தினத்தை நாம் அறியோம். கர்த்தருக்கு சுத்தமானால் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நாளைக்கு இன்னதை செய்வோம் என்று நாம் உறுதியாக நாம் சொல்லிவிட முடியாது. இன்றைய நாள் நம்முடைய நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். நாளை என்பது அது நம்முடைய நாள் அல்ல. எனவே இதில் நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது என வேதாகமும் எடுத்துரைக்கிறது. யாக்கோபு 5:7 நாம் வாசிக்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறான் ஒரு விவசாயி. அதை போல நீங்களும் நீடிய பொறுமையோடு கூட காத்திருங்கள் தேவ சமூகத்திலே. இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லையே, 2000 வருடம் கடந்து விட்டதே, இன்னும் வரவில்லையே என்று நாம் ஏக்கத்தோடு இருக்கிறோம். நீடிய பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சீக்கிரமாக நிச்சயமாக வருவார். அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றார், பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி பொறுமையோடே காத்திருக்கிறான். அவன் எப்படி அந்த அறுவடை வரைக்கும் காத்திருந்து அறுவடை செய்கிறானோ அதை போல நாம் காத்திருக்க வேண்டும். விதைத்த உடனே மறுநாளே அறுவடை செய்வார்களா யாராவது? அது முளைக்க வேண்டும், செடி வளர வேண்டும், பூ பூக்க வேண்டும், பிஞ்சு விட வேண்டும், காய் காய்க்க வேண்டும், பிறகு அது பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நாம் அறுவடை செய்வோம். ஆக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சி அடைகிறது. ஒரு விவசாயி விதை விதைத்து அறுவடை மட்டுமாக காத்திருக்கிறான். அதே போல நாமும் காத்திருக்க வேண்டியது எத்தனை அவசியமான காரியம். அதைத்தான் இங்கே யாக்கோபு நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 14-17 வசனங்கள். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடன் போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததாயிருக்கும். Even so, faith, if it has not works, is dead in itself. அது செத்ததாக இருக்கிறது. விசுவாசம் கிரியினாலே காண்பிக்கப்பட வேண்டும். எனக்கு விசுவாசம் இருக்கிறது, அந்த விசுவாசத்தை நான் எப்படி மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும்? அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்.
ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லி சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? நம்ம கண்ணில் பார்க்குறோம், வஸ்திரம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, அனுதின ஆகாரம் இல்லாமல் நிறைய பேர் சுற்றி வருகிறாங்க. அவங்களை பார்க்காத போல நம்ம போகிறோம். நமக்கு திராணி இருக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒருவேளை ஆகாரம் வாங்கி கொடுக்க முடியும், ஒரு வஸ்திரத்தை நாம் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நோ டைம், எனக்கு ரொம்ப வேலை இருக்கிறது, பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லி கடந்து விடுவோம். ஒருபோதும் அவ்விதமாக செய்யக்கூடாது. காண்கிற சகோதரனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். அப்படி நாம் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவோம்? காண்கிறவர்களுக்கே நாம் உதவி செய்யவில்லை. அப்போ எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதுதான் விசுவாசம், கிரியை உள்ள விசுவாசம். அதைத்தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? பிரயோஜனமே ஒன்றுமே இல்லை. சரி, இதெல்லாம் யாராவது ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்க செய்யட்டும், நாம் ஏன் செய்யணும்? அன்பானவர்களே, அவரவர்கள் செய்யக்கூடிய வேலையை அவரவர்கள் செய்கிறார்கள். நம்மால் செய்ய முடிஞ்ச வேலைகளை நாம் செய்தாக வேண்டும். நாம் ஒருவரை காண்கிறோம், அவர்கள் பார்க்கட்டும், சபை செய்யட்டும், நாம் ஏன் செய்ய வேண்டும்? ஏன் தனிப்பட்ட விதத்தில் நாம் செய்யக்கூடாதா? ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ கீழே விழுந்து விட்டால் ரோட்டிலே பார்த்து நான் அப்படியே கடந்து செல்வோமா? தூக்கி விட மாட்டோமா? எழுந்திருங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா? அந்த காரியத்தை தான் வேதாகமம் சொல்லுகிறது. உடனே நாம் செய்யக்கூடிய நபருக்கு நாம் செய்தாக வேண்டும். நாம் தான் அருகாமையில் இருக்கிறோம், நாம் தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உடனே உதவி செய்ய வேண்டியது அவசியம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். ஆக செத்த விசுவாசம் ஒன்றுக்குமே பயன்படாது. மரித்தோர் யாராவது நன்மை செய்வார்களா? இன்றைக்கு மரித்தோருடைய கல்லறைக்கு சென்று அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் மரித்து போய்விட்டார்கள், அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையிலே எழுந்திருப்பார்கள். அதுவரைக்கும் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளாக போய்விட்டார்கள். அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை போலதான் கிரியை இல்லாத விசுவாசம் இருக்கிறது, செத்து போகிறது. அந்த விசுவாசம் அது எதற்குமே பயன்படாது என்று பார்க்கிறோம். அதனால யாக்கோபு புஸ்தகத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அநேக காரியங்களை யாக்கோபு மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த யாக்கோபின் மூலமாக நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக அவர் இருந்திருக்கிறார். சபையிலே முதன்மையான இடத்திலே அவர் இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சுத்தமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி அநேக காரியங்களை நமக்கு யாக்கோபு புத்தகத்திலிருந்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த யாக்கோபு புத்தகத்தை வாசிங்கள், மற்றவர்களோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, யாக்கோபு குடும்பத்தை பற்றி நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள உதவி புரிந்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபை போல நாங்களும் வைராக்கிய வாஞ்சி உள்ளவர்களாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவனம் பண்ண இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், மற்றவர்களை நேசிக்க, விசுவாசத்திலே கிரியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ அவர்களை கரம்பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.